அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம டாக்டர் ஆன் வீல்ஸோட தீபாவளி செலிப்ரேஷன்ஸ். ஸோ எங்களோட மொத்த டீமும் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஃபன் அண்ட் கேம்ஸ் சரியா ஒர்க் இல்லாமல் எல்லாம் டெடிகேட் பண்ணி இன்னைக்கு வந்து ஜாலியாக இருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி எங்களுடைய காட்ஃபாதர் குருநாதர் எங்களோட அப்பா. ஸோ அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் எங்களோட நாட்டாமை அப்படிதான் சொல்லும். இந்த ஃபங்க்ஷனுக்கும் அவர் தான் நம்மளோட நாட்டாமை. ஸோ அதனால நம்ம நாட்டாமைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்பா நீங்க இருந்து அப்சர்வ் பண்ணி நீங்க தான் வந்து ஜட்ஜ் பண்ண போறீங்க சரியா. நான் வந்து கம்பேர் பண்ண போறேன். ஸோ நம்ம வந்து 2 அணிகளா பிரிச்சிடலாம். 2 கேப்டன்கள் தேவை. யாரு? ஓகே, நம்ம மருத்துவர்கள் 2 பேரை வந்து அணி தலைவர்களாக நியமிக்கிறோம். வாங்க, டாக்டர் ஈஸ்வர், டாக்டர் மணிராம். ஸ்கூல்ல கிரிக்கெட் விளையாடிருக்கீங்களா? அப்போ வந்து நீ ஒரு ஆள் நான் ஒரு ஆள் அப்படின்னு எடுப்போம் தெரியுமா? அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு ஆள் வந்து எடுக்க போறீங்க சரியா. ஸோ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 2 டீமா வந்து நம்ம பிரிக்க போறோம் சரியா. டீம் ஏ டீம் பி ரொம்ப கன்வென்ஷனல். அதனால அழகான தமிழ் பெயர்கள் நீங்களே உங்க டீமுக்கு வந்து உங்க டீமை சூஸ் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி வைக்க போறீங்க சரியா. ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். இங்கி பிங்கி பாங்கி சரி, ராக் பேப்பர் சிசர்ஸ் பண்ணுறேன். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. எனக்குடா முடியுமா? முடியாது. மணிராம் வந்து தோத்து போயிட்டார். ஈஸ்வர் வந்து கத்தியை வைத்து பேப்பரை கட் பண்ணா. ஓகே, ஃபர்ஸ்ட் யார் வேணும் உங்களுக்கு? பாய் சார், பாய் சார் அப்படியே இந்த பக்கம் வந்துருங்க, வாங்க. இப்போ இது நம்ம ஃபீமேல் பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து சூஸ் பண்ண போறோம். ஸோ மணிராம் முடித்த காரணத்தினால் லாஸ்ட் டைம் நீ ஓப்பனிங் கொடுத்ததுனால மணிராம் வில் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் எந்த ஃபீமேல் பார்ட்டிசிபென்ட்? முத்து. லாவண்யா, எங்களுடைய லாவா, அனல் போல் பொங்கும் லாவா. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் தான் வந்து நம்ம கிருஷ்ணமாரி சார் ஸ்ரீகாந்த் மாதிரி இல்லைனா கூட ஸ்ரீகாந்த் மாதிரி இல்லைனாலும் ஏதோ முயற்சி பண்ண. ஹாய் டாக்டர், உங்க டீம் பேர் என்ன டாக்டர்? டீம் பேர் குறிஞ்சி. குறிஞ்சி, வாட் அ வண்டர்ஃபுல் நேம், ஒரு வண்டர்ஃபுல் ஃப்ளவர். ஸோ டாக்டர், வர வழியில எனக்கு தெரியும் சாம் வந்து தெரு பேரை பார்த்துட்டு குறிஞ்சிங்கிற பேர் வச்சுட்டான். பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கலாம். டாக்டர் ஈஸ்வர், உங்களோட டீம் பேர்? மல்லிகை. மல்லிகை. ஸோ நம்ம என்ன விளையாட போறோம்னா டக் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒரு கேம் விளையாட போறோம் சரியா. ஸோ குறிஞ்சி வெர்சஸ் மல்லிகை டீம். யாரு டக் ஆஃப் வார் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நாட்டாம நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். எனக்கு உடம்பு முக்கியம் இல்லடா, நீடா, நியாயம்டா, நேர்மைடா. ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்கள ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ண சொல்லணும். ஓட சொல்ல, 2 ரவுண்ட் அடிக்க சொல்லலாம், 20 தோப்புக்கரணை போட சொல்ல, ஏதாவது ஒண்ணு. பட் அது ரீசனபிளா இருக்கணும். கண்டிப்பா ஜெயிச்சிரும். கண்டிப்பா ஜெயிப்போம். வெற்றி நமதே. என்னது சிரிப்பு கலக்குன்ட்டு பொண்ணுனா கலகலன்னு சிரிக்கணும். 3 2 1. ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு. ஆக்சுவலி சேதாரத்தின் காரணத்தினால் முடுங்கியா அவன் கூட இவ பொம்பளை ஓடியாச்சா? ஆமா, அந்த சைடு பல்கா இருக்காங்க. ஒரு நாள் இங்கிட்டு வர சொல்லுங்க. Girls versus girls, குறிஞ்சி versus மல்லிகை. ரெடி, on your mark, get set, go. மல்லிகை டீம்லயும் பாருங்க. சரி, தாக்க முடியாது சொன்னாடா. நாட்டல என் தலைவன் சிங்க வந்துட்டான்டா. 3 ஆண்கள் சரியான போட்டி. இந்த சைடுல இருந்து 3 ஆண்கள். நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அதே மாதிரி மக்களே, நம்ம ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தோம்ல, அது அந்த டீம் மக்களை பாருங்களேன். பாருங்க நம்ம டீம் மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. ஆன பார், get set, go. பாருங்க. மல்லிகை டீம் வெற்றி பெற்றது. குறிஞ்சி டீம் வந்து லூஸ் பண்ணதுனால ஒரு ஆக்டிவிட்டி எல்லாம் மொத்தமா டீமா சரி எல்லாம் பண்ண சொல்ல
டான்ஸ் ஆடணும். டான்ஸ் ஆடணும். அவ்வளவுதானா? ஓகே கமான். உன் பேர் என்ன? ஹாசினி. கிடையாது, ஒரு தடவை தான் ஆட முடியும். உங்க டீம்ல எங்க டீம்ல இருந்து ஒரு ஆள் ஆடினா போதும்ல. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கிடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. 1 hour later. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். மச்சான் உள்ள நிறைய பைத்தியம், வாய செம காமெடியா இருக்கு. நான் தான் இருக்கேன்ல.